போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டீஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள். பிள்ளைகள் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நல்லது, சுகமாக இருக்கிறீர்கள். நானும் நன்றாக இருக்கிறேன். பிள்ளைகள் என்ற மேசையில என்ன இருக்கிறோம்? மயில். நீங்கள் மயில் பார்த்துருக்கிறீங்களா? ஓ, பார்த்துருக்கிறீங்களே. என்ன செய்யும் மயில்? ஓ, அழகா தோகை விரித்தெல்லாம் ஆடுமே. ஆனா அது எப்பவுமே ஆடாது. அது சந்தோஷமா இருக்கிற நேரம், மழை வார நேரங்கள்ல என்ன செய்யும்? ஓ, தோகை விரித்து ஆடும் பிள்ளைகள். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் என்னன்னா, நாங்கள் ஜூவுக்கு போனாங்க. ஜூவுக்கு போயிருக்கிற நேரம் தெய்வல ஜூவுக்கு போயிருந்தாங்க. அங்கே வெள்ளை மயில் நின்றது. அப்போ அந்த நேரம் அது வடிவம் தோகை விரித்து ஆடினது. பெரிய சந்தோஷமா இருந்தது பார்க்க. என்ன அதே மாதிரி இப்போ மயில் தோகை விரித்து ஆடும்போதே சந்தோஷம். அந்த வெள்ளை மயில்ன்றது அரிதாக காணப்படுறது. அதெல்லாம் எங்களுக்கு பார்த்த உடனே பெரிய சந்தோஷம். நாங்கள் பெரிய ஆக்கள், என்ன பிள்ளைகள் பெரிய ஆக்களையே சந்தோஷப்பட்டா மயில் ஆடுது மயில் ஆடுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அதை பார்த்து கொண்டே இருந்த நாங்கள். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்வீங்க? ஓ, மயிலை பார்த்த உடனே சந்தோஷப்படுவீங்க. மயிலை பார்த்தாலே சந்தோஷம், இல்லை மயில் ஆடும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கு. மயிலுக்கு என்ன இருக்கு? ஓ, தோகை இருக்கு. என்ன அழகழகான தோகையில அந்த செட்டை செட்டையில வந்து சின்ன சின்ன புள்ளியெல்லாம் அதெல்லாம் நாங்கள் சேகரித்து வச்சிருப்போம். எங்கேயாவது போகைக்க ஏன்னா எங்கேயாவது இருந்த இடத்து வச்சிருப்போம், கொப்பியலுக்குள்ள வச்சிருப்போம். என்ன பிள்ளைகள்? ஓகே, நாங்கள் இன்றைக்கு ஒரு பாட்டு பாடுவோம்மா. பாட்டு பாடலாம். எனக்கு வந்து இந்த பாட்டை ஸ்ரீவித்யா மிஸ் வந்து சொல்லி தந்துவா. நல்லா இருந்தது. அந்த மிஸ் எங்களுக்கு பாட்டு சொல்லித்தரேக்கா. அபிநயம் சொல்லி தந்தவா. இதில் கூடின வரைக்கும் நான் அபிநயம் சொல்லித்தாரேன். என்னென்ன பிள்ளைகள் இது வந்து என்னது? ஓ, நாங்கள் இதை மயில் மாதிரி தலைக்கு போடுற மாதிரி வட்டி வச்சிருக்கிறோம். சரி, அப்போ நீங்கள் பாடிக்க இதை மாதிரி செய்தீங்கன்னா அப்படி தலையில இல்லாமல் வச்சுட்டு என்ன செய்யலாம்? பாட்டு பாடலாம். நல்லா இருக்குதானே? சிரிப்பு வருதோ? சரி, ஓகே, சிரிச்சு கொள்ளுங்க. இப்படி நாங்கள் செய்து வச்சு பாடைக்க என்ன இருக்கும்? இன்னும் சந்தோஷமாக இருக்கும். என்ன பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மாதிரி செய்து நாங்கள் அதை போட்டுக்கொண்டு செய்யக்க இன்னொரு உபகரணமாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். சரியோ பிள்ளைகள்? இதில் வந்து அழகான ஒரு மயில் நிற்கிறாரு. தோகை விரித்தபடி உங்களை பார்த்து கொண்டு நிற்கிறாராம். ஓகே, இப்போ பாட்டு பாடுவோம்மா. டீச்சர் முதல் சொல்லித்தாரேன், அதுக்கு பிறகு நீங்கள் பாடுங்க. மேல் பாட்டு ஃபுல்லா பாருன்னு. அழகு மயிலே ஆடவா, அழகு மயிலே ஆடவா, அருகில் வந்து ஆடவா, அருகில் வந்து ஆடவா, ஆடு முன்னை அணைத்திட, ஆடு முன்னை அணைத்திட, ஆசையாக இருக்குதே, ஆசையாக இருக்குதே, அழகு மயிலை ஆடவா, அருகில் வந்து ஆடவா, ஆடு முன்னை அணைத்திட, ஆசையாக இருக்குதே, பட்டு போன்ற மேனியில் பல பழக்கும் புள்ளிகள், தோழ நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா, தோழ நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா. சரி, எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? அழகு மயிலே ஆடவா. மயில் எப்படி ஆடும்? தோகையை விரித்து ஆடும். என்ன மயில் என்ன ஆடும்?
தோகையை விரித்து அழகாடு சுத்தி சுத்தி இல்லாம ஆடும். நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து சுத்தி சுத்தி ஆடலாம், துள்ளி துள்ளி ஆடலாம். ஏன்னா அழகாக நீங்கள் என்ன செய்யலாம், ஆடலாமோ. உங்களோட ஒரு தாவணி எடுத்து வச்சுக்கொண்டு என்ன செய்வீங்க, இப்படி போட்டுட்டு அந்த தாவணியை பிடிச்சு வச்சு ஆடுவீங்கள். என்ன பிள்ளைகள், உங்களுக்கு தாளங்கள் போட தெரிஞ்ச அந்த காலில் தாளம் போட்டு ஆடுவீங்க. டீச்சர் கால் தெரியாதானே, டான்ஸ் ஆடுறது தெரியாதானே. அப்போ டீச்சர் கை அபிநயங்கள்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன செய்யலாம், காலையும் போட்டு ஆடலாம். நீங்கள் நல்லபடி ஆடுவீங்க. சிரிச்சு கொண்டு ஆட வேணும். அப்படி ஆட வேணும். ஓ அழகு மயிலே ஆடவா பாடலாமோ, நல்லா இருக்குமோ? இல்ல, சிரிச்சு கொண்டு அழகு மயிலே ஆடவா என்னதான் மயிலுக்கும் ஆசையா இருக்குமோ, நானும் உங்களோட வந்து ஆட போறேன், எனக்கும் ஆசையா இருக்குன்னு சொல்லி மயில் பறந்து வேகமா உங்களை பக்கத்துல வந்து நின்று ஆடும். சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க என்ன செய்ய வேணும், சந்தோஷமா பாடுறதோ நாலுதோண்டு பாடுறதோ சந்தோஷமா பாட வேணும். சரியோ? சரி, டீச்சர் சொல்லித்தாரன், நீங்களும் சேர்ந்து பாடுறீங்களா? அழகு மயிலே ஆடவா அருகில் வந்து ஆடவா, அழகு மயிலே ஆடவா. சரி, ஆட்டுங்கோ. அருகில் வந்து ஆடவா, ஆடு முன்னை அணைத்திட, ஆடு முன்னை அணைத்திட, ஆசையாக இருக்குதே, ஆடு முன்னை அணைத்திட, ஆசையாக இருக்குதே. பட்டு போன்ற மேனியில் பளபளக்கும் புள்ளிகள், தோழன் நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா, தோழன் நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா. சரி, நல்ல பாட்டு தானே? ஓ, நல்ல பாட்டு. எங்களுக்கு டீச்சர் சொல்லி தரக்கும் எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் சந்தோஷமா பாடணும். இப்ப சேர்ந்து இந்த ஃபுல்லா பாடுவோம். என்ன பிள்ளைகள்? அழகு மயிலே ஆடவா, அழகு மயிலே ஆடவா, அருகில் வந்து ஆடவா, அருகில் வந்து ஆடவா, ஆடு முன்னை அடித்திட, ஆடு முன்னை அடித்திட, ஆசையாக இருக்குதே, ஆசையாக இருக்குதே. பட்டு போன்ற மேனியில், பட்டு போன்ற மேனியில் பளபளக்கும் புள்ளிகள், பளபளக்கும் புள்ளிகள், தோழன் நாம் பாடிட, தோழன் நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா, தோகை விரித்து ஆடவா, அழகு மயிலே ஆடவா, அழகு மயிலே ஆடவா, அருகில் வந்து ஆடவா, அருகில் வந்து ஆடவா, ஆடு முன்னை அணைத்திட, ஆடு முன்னை அணைத்திட, ஆசையாக இருக்குதே, ஆசையாக இருக்குதே. பட்டு போன்ற மேனியில், பட்டு போன்ற மேனியில் பளபளக்கும் புள்ளிகள், பளபளக்கும் புள்ளிகள், தோழன் நாம் பாடிட, தோழன் நாம் பாடிட, தோகை விரித்து ஆடவா, தோகை விரித்து ஆடவா. நல்லொரு பாடல். என்ன பிள்ளைகள், எவ்வளவோ சந்தோஷமா இருந்தது பாடைக்க. பாட்டு பாடைக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும். சரிங்களும் உங்களுக்கு பாட்டு பாடைக்க அந்த வரிகள் வராம இருக்கலாம். நீங்கள் என்ன செய்யலாம், வரிகள் வராட்டி லால 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 லா, லால 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 லா, லால 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 லா, லால 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 லா,
லால 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 லா லால 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 லா லால 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 லா லால 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 லா. உனக்கால் இப்படி இப்படி ஆடி ஆடி பாடலாம் தானே. அழகு மயிலே ஆடவா அழகு மயிலே ஆடவா அருகில் வந்து ஆடவா அருகில் வந்து ஆடவா. தடம் போட்டுக்கொண்டு பாடலாம் இல்லோ காலாலையும். ஓ சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு இந்த பாட்டை நான் கற்றுக்கொண்ட இடத்துலேருந்து உங்களுக்கும் சொல்லி தந்தது பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. நீங்களும் இப்படி நிறைய நிறைய பாடுகள் பிள்ளைகள். இதெல்லாம் ஈஸி பிள்ளைகள் செய்கிறது. நீங்கள் ஃபேன் செய்வீங்களா, நீ விசிறி செய்வீங்களா, நீ அப்படி செய்து போட்டு ஒரு மயிலண்ட என்ன ஒரு தலைப்பகுதியும் உடம்பு பகுதியும் செய்து வச்சுட்டு ஒரு வட்டமான ஒரு சதுரமான துண்டுக்கு மேலே நீங்கள் ஒட்டி விட்டீங்கன்னா சரி. நீங்களும் செய்து பழகத்தான் வேணும். எஸ், செய்து பழகத்தான் வேணும். ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டு பிடித்ததோ? ஓ பிடித்தது. நன்றி, வணக்கம். மயிலம் நன்றி சொல்லுது. பாய் பாய். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.